கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவன் தாமே 10ஆம் நாள் அதிகாலை ஜெபத்தை தேவன் தாமே இந்த நாளில் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலிமா பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் சொல்கிறோம். 10 நாளும் அதிகாலையில் எழுது எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தையை சொல்லும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்கிறது தேவனுடைய வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். எசேக்கியேல் 37:14. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக சொல்கிறது, ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா அவர் பரிசுத்த ஆவினால நம்மளை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையின் ஆவி நமக்குள்ள இருந்தால் தான் அதிகாலையில் எழுந்து நம்மளால் ஜெபிக்க முடியும், தேவனை துதிக்க முடியும், தேவனை ஆராதிக்க முடியும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை அதிகாலையில் கேட்டு பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் நம்ம கடந்து வரும்போது தேவன் சொல்கிற வார்த்தை என்னன்னா, அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்ம காலையில் எழுந்தவொன்னே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எசேக்கியேல் என்ன சொல்கிறாருன்னா 37:17 வசனம் என்ன சொல்கிறேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். என் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் அதிகாலையில் எழுந்து நம்ம கர்த்தரை துதிக்கும் போதும் கர்த்தரை ஆராதிக்கும் போதும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் போதும் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய மராக்களை நம்ம வாழ்க்கையில் செய்யும்படி விசுவாசத்தோடு அதிகாலையில் நம்ம ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. பல போராட்டங்கள், பல வேதனைகள், பல துக்கத்தோடு இரவு நம்ம என்ன பண்ணுறோம், தூங்கி கொண்டிருப்போம். அதிகாலையில் எழுந்திருக்கும் ஒரு சோர்வு, பலவீனம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் காணப்படும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, அவருடைய ஆவி, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வைக்கும்போது நம்ம எப்படி இருப்போமா, கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்போம். ஹல்லேலூயா. அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி கொடுப்பார். நம்ம என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்வார். அவருடைய அன்பு கரம் நம்ம மத்தியில் அசைவாடுகிறபடியால் அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கின்ற விசுவாசத்தோடு அந்த நாளை நீங்கள் தொடங்குங்க. 10ஆம் நாள் வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் 5 மணி ஜெபத்தில் கலந்து கொண்ட சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இனி வர நாட்கள் எல்லாம் தேவன் பெரிய பெரிய மிராக்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த நாளில் ஜெப குறிப்புக்காக உங்களுடைய தேவனுடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். நம்ம வெளியிலேருந்து ஒரு ஊழியக்காரர்கள் நம்ம சபைக்கு கடந்து வருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், தேவ செய்தியை கொடுக்கும்படியாக ஊழியக்காரர்கள் கடந்து வருகிறாங்க. ஊழியக்காரர்கள் கடந்து வரும்போது அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. அந்த ஊழியக்காரர்கள் அடுத்த மாதம் நமக்கு ஒரு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சபைக்கு கடந்து வராங்க. அந்த சகோதரிக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. அவங்க நல்ல வல்லமையாக ஊழியம் செய்கிறவர்கள், அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். நான் இன்றையிலிருந்து நீங்கள் என்ன பண்ண, அதிகாலை 5 மணி ஜெபத்தில் சகோதரிக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய மிராக்கள் அவங்க மூலியமாக செய்யும்படியாக. அது மாத்திரமல்ல, இந்த நல்ல தேவ செய்தி எப்போதும் நம்ம கேட்கும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்போ 5 மணி ஜெபத்தில் யார் யார் போர்த்தனை பண்ணி நான் 5 மணி ஜெபத்தில் கலந்து கொள்கிறேன் என்று யார் யார் போர்த்தனை பண்ணியிருக்கீங்களோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும். நம்ம சபைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நிறைய காரியங்கள். போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தேவ நாமத்தை தூஷிக்கும்படியாக, ஆண்டருக்குள்ளே இருந்துக்கிட்டு தேவ நாமத்தை தூஷிக்கும்படியாக அநேகர் என்ன பண்ணுறாங்க, குடும்பங்களை கலக்கங்கள், போராட்டங்களை கொண்டு வந்து அந்த குடும்பத்தை சின்னாபின்னமாக ஆக்க முடியாது பிசாசனம் அநேக தந்திரங்களை செய்து கொண்டிருக்காங்க. அதற்காக தான் நீங்கள் காலையில் ஜெபிக்கும் போது, நான் எதற்காக ஜெபிக்கிறேன்னு தெரியாது நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கீங்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியே தேவனை நம்ம துதிக்க வேண்டும். அவ்வப்போது உங்களுக்கு ஒரு வீடியோ நான் எதற்காக போடுகிறேன் என்றால் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக தான். உங்களுக்கு தேவனுடைய அன்புக்குள்ளே நம்ம போய் ஜெபிக்க ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கொண்டோம் என்றால் நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால் என்ன வேண்டிக் கொள்கிறாயோ அது உனக்கு செய்யப்படும். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும்,
நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல காலையில எழுந்தோனே சொல்லுங்க, ஆண்டவரே நான் போகிற இடம்லாம் நீங்க வரணும்ப்பா. நான் பேசுற பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும் ஆண்டவரே. நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும். நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லை என்று சொல்லி என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. ஆமென். அப்படி என்று சொல்லி இந்த காலை வேளை 5 மணி ஜெபத்துல நீங்க ஜெபித்து பாருங்க. நீங்க எதையுமே ஆண்டுட்ட என்னை உயர்த்துங்க ஆண்டவரே. என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு பாட தெரியும். எனக்கு ஜெபிக்க தெரியும். தேவ வசனம் சொல்ல தெரியும் என்று சொல்லி அதை முன்னாடி வைக்காதீங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை கொடுத்தார். அவரை என் முன்னாடி வைப்பேன். அவரே என் வாழ்க்கை. நான் போகும் இடமெல்லாம் அவரே வருவார் என்று சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற தாளந்தை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். தாளந்தை தேடி ஓடாதீங்க. என்ன செய்ய போறேன் என்று கேட்காதீங்க. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தருக்காக ஓடுங்க. கர்த்தர் உன் பேரே பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. பேரை பெருமைப்படுத்தும்படி அநேகர் ஓடிக்கொண்டிருக்காங்க. அந்த ஓட்டத்துல நீங்களும் ஓடாதீங்க. கர்த்தரை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஓடுங்க. கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் இந்த சின்ன தேவ செய்தி உங்க இடத்துல கடந்து வந்ததுக்கு காரணம் என்ன என்றால், நான் இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ எடுக்கும்போது அது தேவனுடைய சித்தத்தின்படி தான் இந்த வீடியோவை போட்டுக்கொண்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க இணைந்து ஜெபிக்கிறவங்க, அவர் யூடியூப் சேனலுமா ஜெபிக்கிறவங்க, கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஃப்ரெண்டுங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணி ஒவ்வொரு சத்திய தேவ செய்தியின் வார்த்தைகள் அவங்களுக்கு கடந்து போகும்போது அவங்களுடைய மன விருப்பங்களுக்காகவும் அவங்களுடைய வேதனை துக்கத்துக்காக யார் எனக்கு ஜெபிப்பார்கள் என்று சொல்லி அவங்க வேதனையோடு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த செய்தி கடந்து போச்சுன்னா அவங்க எங்களிடத்துல என்ன பண்ணுவாங்க, ஜெபிக்கும்படி விண்ணப்பங்களை கொடுப்பாங்க. நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கோம். அநேகர் சேர்ந்து அதிகாலை ஜெபத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். இதனால் எங்களோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய